வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷியோஸ் அண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸ் டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு 10 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ நாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் நாம் ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே சில வீடியோஸ் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஒரு சர்வீஸ் மோட்டிவோட. ஓகே, ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த கொஷின்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்? இப்போ அப்கமிங்கில் வர டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எஸ்ஏ ஆகட்டும், கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஆகட்டும், நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஃப்ரீ வீடியோனால கொஷின்ஸ் நான் ஏனாதானான்னு எடுக்க மாட்டேன், அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது ஃபஸ்ட்டு 10 செட் ஆஃப் கொஷின்ஸ். ஓகே, இப்போ கொஷின்ஸ் போகலாமா? ஸோ கண்டிப்பாக கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அகாடமி சென்டரில் குரூப் 2 ஆப்டிடியூட் பேட்ச் அட்மிஷன் போயிட்டுருக்கு. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம 2 டாபிக்ஸ் வேறு முடிச்சாச்சு ஆக்சுவலாக. ஸோ இன்னும் ஜாயின் பண்ண முடியாதவங்க, விருப்பம் உள்ளவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளாஸஸ் உங்களுக்கு கூகுள் மீட்டில் இருக்குது. ஸோ லைவ் அட்டன் பண்ண முடியாதவங்க இது பண்ணிக்கலாம். நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங்காகவும் அவைலபிள் கொடுக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். ஃபஸ்ட் கொஷின் ஃபார் தி டே. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ A:B ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் B:C 4:7 கொடுத்துட்டாங்க. நம்மளை A:B:C என்னான்னு கேட்குறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் நம்ம ஆப்ஷன் மூலியமாக தான் சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ எப்படி நம்ம பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு A:B எடுத்துக்கோங்க, இல்லை B:C உங்கள் சாய்ஸ் தான். ஸோ A/B என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? A 5 பார்ட்ஸாக இருந்தால் B எவ்வளோ? 9 பார்ட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன? A 5 B 9. இதை வச்சுட்டு இப்போ நான் ஆப்ஷன் போகிறேன். ஓகே, சி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன காமன் சென்ஸ் வச்சு இந்த கொஷின் பாருங்கள், எலிமினேஷன் பண்ணலாம் ஆப்ஷனை. இப்போ ஆப்ஷன் B பாருங்கள், C பாருங்கள், இதுதானே ABC ரேஷியோ, வரிசையாக தானே இருக்கும். A பாருங்கள், ரெண்டுலேயுமே Bயை விட பெருசாக இருக்குது. இங்கே 63 36, இங்கே 63 20. சரி, நமக்கு A சின்னதாக இருக்குது, B பெருசாக இருக்குது, கரெக்டா? ஸோ அப்படி வச்சே நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாமா இல்லையா? புரியுதா? இப்போ லெஃப்ட் அவுட் என்னது? 2 தான், A இல்லாட்டி D. ஓகே, இப்போ இந்த 2 ரேஷியோவில் ஏதோ ஒரு ரேஷியோ தான் ஆன்சராக இருக்கும். இப்போ ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5ஆக இருந்தால் B 9. ஓகே, இப்போ A ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ A 20, B 36. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 4 டேபிளில் பண்ணலாம். அப்போ 5 4s 20, 9 4s 36. கண்டிப்பாக கரெக்டாகிருச்சு. ஸோ A இதுக்கு சான்ஸ் இருக்குது ஆன்சராக வரத்துக்கு. இன்னும் நம்ம D செக் பண்ணல. ஓகே, ஸோ D ஆப்ஷனில் A எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 36. B எவ்வளோ? 63. ஓகே, ஸோ எதில் கேன்சல் பண்ணலாம்? 9 டேபிளில் பண்ணலாம். 4 9s 36, 7 9s 63. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், 4:7 தான் வருது. ஓகே, அப்போ கண்டிப்பாக D ஆப்ஷன் இல்லை. அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் A தான் கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக இருக்கா? ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இப்படி தான் நீங்கள் ஆப்ஷன் மெத்தட் போடணும். ஸோ இப்படி கேட்டால் இப்படி போடுங்க. இல்லை சில டைம் பாருங்கள், இப்படி கேட்பாங்க. போன கொஷினை A:B:C:D கரெக்டாக பாருங்கள். சாரி, A:B:C தான் இருக்குது. இங்கே பாருங்கள், AD தான் இருக்குது, நடுவில் BC விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கும் ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலாவில் டெக்னிக் எப்படினாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ A:D A/D தானே. அப்போ இதை எப்படி எழுதலாம்? A/B into B/C into C/D இப்படி எழுதலாங்களா? ஸோ கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு AD தான் நிற்கிது, A/D தான். ஸோ அது இல்லாமல் என்னது, நமக்கு A:B B:C C:D தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ A/Bக்கு எவ்வளோ? 8/15. BCக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5/8. C/Dக்கு 4/5. ஓகே, கேன்சல் எதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். 5 5 போயிடும். 1 4s 4, 2 4s 8. அப்புறம் 1 2s 2,
4 2s are 8. அப்போ 4/15 தான் வருது எதுக்கு? A/Dக்கு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இது உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகே, கிளியராக இருக்கா? இப்போ தேர்ட் கொஷின் போகலாமா? சரி, இங்கே பாருங்கள், A/D கேட்குறாங்க. இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். சில டைம் இப்படி கேட்டால் என்ன பண்ணுறது? இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. சார் நீங்கள் A/D கொடுக்குறீங்க, A/Cக்கும் கொடுக்குறீங்க, C/A அப்படி வந்தால் என்னான்னு இதிலே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க சில பேர். சி ஃப்ரெண்ட்ஸ், A/C கேட்டால் நம்ம எப்படி எழுதுவோம்? A/Cனா A/B இன்ட்டு B/Cயா? அதே இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. A/C கண்டுபிடிச்சிட்டு அதை தலைகீழாக போட்டுக்கோங்க. புரியுதா? ஸோ A/Cக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்களா இல்லையா? 2/3ன்னு. ஓகே, B/Cக்கு கொடுத்துருக்காங்களா? 4/5ஆ? கேன்சல் எதுவும் ஆகுதா? ஆகலை. அப்போ வந்து 4 2s are 8, 5 3s are 15. இது எதோட ரேஷியோ? A/Cயோட ரேஷியோ. ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா? நம்மளை C/Aக்கு தான் கேட்குறாங்க, C/Aக்கு. அப்போ C/Aனா இதோட ரெசிப்ரோக்கல். இப்போ 15/8ஆ? கரெக்டா? ஓகே, அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருக்கா? சாரி. இப்போ ஃபோர்த்து கொஷின். இது அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே பாருங்கள், 3x is equal to 4yனா 3x ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? 4yக்கு. நம்மளை x/y கேட்குறாங்க. x/yனா என்னது? x/y. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் x/y எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ y ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? டினாமினேட்டில் வந்துடும். அப்போ x/y ஈக்குவல் டு இந்த 4 இங்கே தான் இருக்கும், இந்த 3 இங்கே இருக்கா? ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு போகிறப்ப என்னவா மாறிடும்? டினாமினேட்டில் வந்துடும். அப்போ x/yக்கு ஆன்சர் என்னது? 4:3. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ 3 கொஷின்ஸா? 4 கொஷின்ஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ 5th கொஷின் போகலாம். இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரேஷியோனா என்னது? நமக்கு ஜஸ்ட் கம்பேரிசன். புரியுதா? கம்பேர் பண்ணுறப்ப அதோட யூனிட் சொல்லுவாங்க. யூனிட் சேமாக இருக்கணும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? இங்கே பாருங்கள், ₹1க்கும் 20 பைசாக்கும் ரேஷியோ என்னான்னு கேட்குறாங்க. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? இது ருப்பியில் இருக்குது, ரூபாயில் இருக்குது, இது பைசையில் இருக்குது, பைசாவில் இருக்குது. ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். பிகாஸ் ரேஷியோஸ் ஜஸ்ட்டு இஸ் நத்திங் பட் கம்பேரிசன். புரியுதா? அப்போ 1:20ன்னு போட்டு விட்றாதீங்க. இந்த ரூபாய் இருக்குல்ல, ருப்பி, 1 ருப்பியை பைசாவில் கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ 1 ருப்பி ஈக்குவல் டு 100 பைஸ். இது ஒரு பேசிக் கொஷின் தான். பட் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ணிடக்கூடாது. சில்லி மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிடணும். இங்கே வந்து உங்களுக்கு 1:20 ஆப்ஷன் இல்லை. சப்போஸ் இருந்தால் நம்ம அவசரத்தில். ஸோ இப்போ இந்த குரூப் 1ல் அப்படி தானே ஆச்சு. அதாவது 25 கொஷினில் 5-6 கொஷின் தான் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 4-5 லைன் இருக்கிறனால என்ன ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க எனக்கு, சார் நாங்கள் எல்லாமே பின்னாடி அட்டன் பண்ணிக்கலாம்னு போயிட்டோம். பார்த்தா மணி 12:15. மீதி கையில் பேலன்ஸ் வந்து 19 கொஷின். அந்த 19ல் எவ்வளோ ஈஸியான கொஷின் இருந்தது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் எல்லாமே வந்து கண்ணை மூடிட்டு பிபிபிபி சிசிசின்னு போட்டோம் சார் அப்படின்னாங்க. ஸோ என்ன பண்ணுறது, என் ஸ்டூடெண்ட்ஸே அப்படி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி என் பேட்சில் யாரும் ஜாயின் பண்ணாமல் விட்டுறாதீங்க சொல்கிறேன். ஜஸ்ட்டு நிறையா பேர் என் ஸ்டூடெண்ட்ஸ் சரி எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறேனே, எப்பயுமே அந்த கொஷின் பெருசாக பார்த்தோன்னே நம்ம மைண்ட் என்ன ஆயிரும், சரி இதை பின்னாடி சால்வ் பண்ணிக்கலாம்னு போயிடும். எப்பயுமே அந்த 5-6 லைனில் இருக்க கொஷின் தான் ஈஸியாக இருக்கும். அதை படித்து பார்க்க நம்ம மைண்ட் வந்து அந்த டைமில் ஒத்துக்காது. இதே 1 லைனில் பாருங்கள், ஃபுல் ட்விஸ்ட்டாக இருக்கும் கொஷின்ஸ் எல்லாம். நான் அதுவும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். அதனால் வந்து பெருசாக 5-6 லைன் இருக்கனால கொஷின் வந்து பின்னாடி விட்டுறாதீங்க, அப்பப்போ சால்வ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஸோ 1 ருப்பினா 100 பைசா.
அது இஸ் டு 20 பைஸ். ஓகே, இப்போ கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இதுவும் பைசேல இருக்குது, இதுவும் பைசேல இருக்குது. கேன்சல் பண்ணால் 120 சார் 520 சார் 100. 5:1 தான் இதுக்கு ஆன்சர் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? 5 கொஷின்ஸு. இப்போ 6th கொஷின் பாருங்கள். இதே யூனிட் வச்சு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்களா? இங்கே என்ன இருக்குது? மீட்டரில் இருக்குது, இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ நமக்கு 1 மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர்னு ஆன்சர் தெரிஞ்சால் போதும். புரியுதுங்களா? அப்போ 100:50. இப்போ நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர், ரெண்டும் ஒரே யூனிட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் 150 சார் 50, 250 சார் 100. ஸோ 2:1 தான் வரும். ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது? இதுதான் ஆப்ஷன் சி ஆக்சுவலாக. ஸோ நான் இது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினே தான் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் ஆப்ஷன் இல்லைன்னா இந்த இடத்துல டிக் அடிச்சிருப்பாங்க ஆன்சர் கீழே. அதனால் அந்த டிக்கை மட்டும் நான் இது பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? அதனால் உங்களுக்கு ஏபிசிடின்னு இல்லை. ஸோ 2:1 தான் ஆன்சர். இப்போ 7th கொஷின். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த கொஷின் வந்த உடனே எல்லோரும் என்ன ஆயிடுது? ஸோ ரீசனிங் என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்க, ஆல்ரெடி எக்ஸாம் எஸ்எஸ்சி அட்டன் பண்ணவங்களாம் இது நம்பர் அனாலஜி அப்படின்னு நினச்சிக்கிறீங்க, இந்த நம்பர் அனாலஜி கொஷினாக இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் வாட் எவர் எதாக இருந்தாலுமே உங்களுக்கு லாஜிக் வச்சு ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு 4 ஆப்ஷனும் இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன கொஷின் மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரேஷியோ இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஷியோவும் இந்த இஸ்டுனா என்ன அர்த்தம்? ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. புரியுதா? இந்த ரேஷியோ ரெண்டும் வந்து ப்ரொப்போர்ஷன். தீஸ் 2 ratios ஆர் இன் ப்ரொப்போர்ஷன். அப்படி ப்ரொப்போர்ஷனாக இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு லா இருக்குது, ப்ரொப்போர்ஷனாலிட்டி லா. ப்ரொப்போர்ஷனாலிட்டி லா. இந்த லா என்ன சொல்லுது? அதாவது தமிழில் என்ன சொல்லுவாங்க? விகித சம விதியா? ஸோ வாட் எவர், எனக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில். ஸோ விகித சமன் விதின்னு நினைக்கிறேன், ப்ரொப்போர்ஷனாலிட்டி லா. அதெல்லாம் என்ன சொல்லுது? 2 ரேஷியோ ப்ரொப்போர்ஷனாக இருக்கணும்னா இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குல்ல நம்பர்ஸு, இந்த 2 நம்பரோட பெருக்கல். ஸோ எக்ஸ் இன்ட்டு 65 எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இங்கே மிடில் இருக்குல்ல, இந்த 26, இந்த 5, இந்த 2 நம்பரோட பெருக்கலுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா? இது வந்து ப்ரொப்போர்ஷனாலிட்டிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கிலீஷில் என்னது? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். எக்ஸ்ட்ரீம்னா எக்ஸ்ட்ரீமில் இருக்க நம்பர், மீன்ஸ்னா மிடில் இருக்க நம்பர். புரியுதா? அப்போ இதை வச்சு நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 26 × 5/65. 13 டேபிளில் 2 டைம்ஸு 5 டைம்ஸு 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னது? 2. இது நீங்கள் இன்னும் டைரெக்டாகவே கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக? எக்ஸ் இஸ் டு 26னா என்னது? x/26 அது ஈக்குவல் டு 5/65. ஓகே, இப்போ அதே ஆன்சர் தான் வரும், ஜஸ்ட் சொல்கிறேன். 5/65 இன்ட்டு இந்த எக்ஸ் இங்கே போயிடுச்சுன்னா ஈக்குவல் டு அந்த சைடு மேலே போயிடும் நியூமரேட்டருக்கு. அப்போ 13 டேபிளில் 2 டைம்ஸு 5 டைம்ஸு 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ 8th கொஷின். இங்கே பாருங்கள், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ். இது ரொம்ப முக்கியமான கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த பை சார்ட்டு கிராஃபு அதை வச்சு கூட கேட்பாங்க சில டைமு. ஸோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸோட ரிலேஷன் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தானே செலவு பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே பேஸ் என்ன? அது நம்ம வருமானம், இன்கம். அப்போ இன்கம் ஈக்குவல் டு தான் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். புரியுதா? இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ்க்கு ரிலேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம வருமானத்திற்கு ஏற்றவாறு தான் நாம் செலவும் சேமிப்பும் செய்ய முடியும். அப்போ I ஈக்குவல் டு E + S. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈனா எக்ஸ்பெண்டிச்சர், எஸ்னா சேவிங்ஸ், ஐனா இன்கம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இன்கம்க்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இது 7 பார்ட்டாக இருந்துச்சுன்னா இது 6 பார்ட்டு. சப்போஸ் ஒருத்தர் 7 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா
ரூபா செலவு பண்ணிடுறாரு. அப்போ அவரால் எவ்வளோ தான் சேவிங்ஸ் பண்ண முடியும்? ஒரு பார்ட்டு தான். கரெக்டா? ஓகே, இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? இன்கம் வந்து 21,000 கொடுத்துட்டாங்க. நம்ம 7 ரூபான்னு வச்சுருந்தோம். 7 ரூபா இல்லை, 21,000. அப்போ இந்த 7 பார்ட்ஸ் ஈக்குவல் டு 21,000. புரியுதுங்களா? ஏன்னா இன்கம் தான் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 21,000. அப்போ இதுலேருந்து நான் ஒரு பார்ட்டு கண்டுபிடிச்சா போதுமா? ஒரு பார்ட் எவ்வளோ? 3,000. கொஷினில் என்ன கேட்குறாங்க? அப்போ அவர் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக 3,000 தான். ஏன்னா நம்ம ஒன்று தான் கண்டுபிடிக்கணும். சேவிங்ஸ் வந்து ஒரு பார்ட்டு தான். ஓகே, கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னுமே இப்போ பாருங்கள், சப்போஸ் ஸோ இன்கம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 21,000. அப்போ சப்போஸ் கொஷினில் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கேட்டிருந்தா, ஸோ ஒரு பார்ட் வந்து 3,000னா 6 பார்ட் எவ்வளோ? 18,000. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வரும்? 18,000 ரூபாய். புரியுதா? இப்போ இன்கம் வந்து 21,000, எக்ஸ்பெண்டிச்சர் 18,000னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் தானே சேவிங்ஸு. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். அப்போ இதில் எஸ் எப்படி இருக்கும்? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ சேவிங்ஸ் வந்து 3,000. கிளியராக இருக்கா? சில பேர் எக்ஸ் வச்சு கூட சால்வ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாலும் ஓகே. ஓகே, ஸோ 7 பார்ட்ஸ் வந்து 21,000. ஒரு பார்ட் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா நமக்கு சேவிங்ஸே வந்து ஒரு பார்ட்டு தான். ஓகே, அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து 3,000. ஸோ இப்போ 9th கொஷின். ஸோ 10 கொஷின்ஸ் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 9th கொஷின் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த கொஷின் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. இங்கே பாருங்கள். 4 பவர் 3.5 is to 2 பவர் 5யோட சமமான விகிதம், அதாவது இந்த ரேஷியோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 4 பவர் 3.5 is to 2 பவர் 5. இங்கே பேஸ் பாருங்கள், 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. பேஸ் வந்து இந்த 4 வந்து 2 பவரில் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். ஸோ 4 வந்து 2 பவரில் எழுத முடியுமா? கண்டிப்பாக எழுதலாம். 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 3.5 பவர் இருக்குல்ல, அப்போ ஹோல் பவர் 3.5 is to 2 பவர் 5 இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? படி விதி, பவர் ரூல் என்ன சொல்லுது? a பவர் m த ஹோல் பவர் nனா இந்த பவர்ஸ் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அதுதானே பவர் ரூல், படி விதி தானே அது. கரெக்டாக? ஸோ அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இப்போ எப்படி மாறிடும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 into 3.5 2 பவர் 7 is to 2 பவர் 5 மாறிடுமா? ஓகே, இப்போ 2 பவர் 7னா என்னது? 2 பவர் 5னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், 32. 2 பவர் 6னா 64. அப்போ 2 பவர் 7னா என்னது? 128. அதுதானே? அப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ். கரெக்டா? ஏன்னா 32 டேபிளில் இது போகும். அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது? 4:1 தான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ லாஸ்ட்டு கொஷின் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். என்ன சொல்கிறாங்க? ஏ கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் பி கெட்ஸ். அதாவது பி வாங்கிறத விட ஏ டபுளாக வாங்குறாரு. ஓகே, அப்புறம் பாருங்கள், பி கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் சி கெட்ஸ். ஸோ சி வாங்கிறத விட பி டபுளாக வாங்குறாரு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பிக்கும் சிக்கும் தான் நீங்கள் ரிலேஷன் பார்க்கணும். இப்போ சி ஒரு சாக்லேட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறாரு. அப்போ பி எப்படி வாங்குவார்? என்ன வாங்குவார்? சி வாங்கிறத விட டபுள். இவர் 1னா இவர் 2 பாக்கெட் வாங்குவார் பிஸ்கெட்டு. அப்போ ஏ வந்துட்டார். இப்போ பி நீ 2 வாங்கினீன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீ வாங்கிறத விட நான் டபுளாக வாங்குவேன். அப்போ இவர் 4 பாக்கெட் வாங்கியிருப்பார் பிஸ்கெட்டு. இப்போ ஏபிசிக்கு ரேஷியோ என்னது? 4:2:1. இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க? பிக்கும் சிக்கும் தான் ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ ஏக்கு எதுக்கு டேட்டா கொடுத்தாங்கன்னு தெரில. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், பி 2னா ஏ எவ்வளோ பார்ட்ஸு? ஒரு பார்ட்டு தான்.
ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருக்கா? அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆனது B/C வந்து 2:1 தான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருக்கா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நம்ம கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமியில் குரூப் 2 குரூப் 2 மேக்ஸ் ஆப்டிடியூட் பேட்ச் அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி டாபிக்ஸ் 2-3 டாபிக் முடிச்சாச்சு. டோன்ட் வரி, நமக்கு ரெக்கார்டிங் இருக்குது. நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டிங்கும் இருக்குது. ஸோ நாம் வந்து இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அந்த பார்ட்டும் நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்ஃபேக்ட் கரண்ட் அஃபேர்ஸும் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே வீடியோஸ் பாருங்கள். எந்த டவுட் இருந்தாலும் என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே என்னோட நம்பர் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய். டேக் கேர்.